Yeah, it was good, but the board should take care of the darshanam. A little bit too rushy. They can't handle the rush. Yeah, it took 15 hours for our darshan Except that yesterday. all good. It took 15 hours for our darshan yesterday. It was so long. But temple is so very nice. Maintenance also is very good. How many years you come here? This is our first time visiting Sabarimala. Kanyaswamy. சொல்லுங்க இந்த வருஷம் எப்படி இருந்தது மலைக்கு? இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருக்குது இந்த வருஷம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குறாங்க. போகிறது வர தண்ணி எல்லாம் பிரச்சனை இல்லை. முதல்ல பக்கமாக தண்ணிலாம் எல்லாம் இருந்துச்சு, இப்போ எல்லாம் தண்ணி வசதி எல்லாம் கொடுக்குறாங்க. தங்குறதுக்கு எல்லாம் நல்ல கிரவுண்ட் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் இது இல்லை, தண்ணி இல்லை. இது ஹாஸ்பிட்டலு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்லை. இப்போ இந்த வருஷம் எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இதோட 18வது வருஷம். வேற என்ன சொல்லுங்க, ஏதாவது வேற எல்லாம் இல்லை. இந்த வருஷம் எல்லாம் இப்போ ஒரு 50 பேர் வந்துக்கிறோம். நாங்கள் 50 பேர் வரும்போது நல்லா சிறப்பாக சாமி பார்த்துட்டு வந்தோம். அங்கேயே படுத்து தூங்கிட்டு காலையில் இருந்துச்சு 6 மணி சிறப்பு தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். நல்லா பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு சாமி. நல்லா இருந்துச்சு. கஷ்டம் இல்லாத நல்லா கஷ்டமாக நல்லா பார்த்தாங்க சாமி. நல்லா தண்ணி கொண்டு பிஸ்கட்டு குழந்தைங்களாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க சாமி. எவ்வளோ வருஷம் போறீங்க? நான் 8 வருஷம் போயிட்டுருக்கேன் சாமி. ஹாஸ்பிட்டல் நல்லா பார்த்தாங்க, நல்லா குழந்தைங்களும் நல்லா நல்லா நீட்டாக போகிறோம். அவர் சாப்பாடுக்கும் கொஞ்சம் நல்லா ஆனந்தமாகவும் நல்லா பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்துட்டு நைட்டை தான் அங்கேருந்து கிளம்புனோம். அதை விடுத்து நாங்கள் சாமி பார்த்தோம். సాంచరణ స్వామి మేము గత 7 సంవత్సరాల నుంచి శబరిమల వెళ్తున్నాము. కాకపోతే ఈ ఇయర్ క్రౌడ్ ఎక్కువగా ఉంది, కాకపోతే దర్శనం కూడా పర్ఫెక్ట్ అవుతుంది. ఎవరైనా ఆసక్తి గల భక్తులు ఉంటే రావచ్చు, చూడొచ్చు. కాకపోతే కొంచెం క్రౌడ్ ఎక్కువ చూసి కూడా కొంతమంది అదవుతారు, అది కూడా ఏం ప్రాబ్లం లేదు. కాకపోతే దర్శనం కూడా ఆన్లైన్ కూడా స్పాట్ ఆన్లైన్ అవుతుంది, అంత నిమ్మలంగా. దర్శనం కూడా మంచిగా అయింది, భక్తులకు కూడా ఏ ఇబ్బంది కూడా కలగనివ్వట్లేదు. లాస్ట్ ఇయర్ కూడా కొంచెం ఇబ్బంది ఉండే, లాస్ట్ ఇయర్ కన్నా ఈసారి కొంచెం ఇంకా మంచిగా ఉంది. ఈసారి దర్శనం కూడా మంచిగా అవుతుంది. Good evening. My name is Anjanelu. We are from Nalamalla Forest, and we stay in Mannanur and Padara village. We are almost 45 members who came from Shabari. We have just visited this one for the second time, I think. It was extraordinary experience, and most of us is going to be feeling very happy. There are few people who came for the first time. One of my brother who is from the same department. So it's an extraordinary thing. The architecture department is marvelous. It brings us a lot of enlightenment to our mind. It's a peaceful area where we can experience of our own, and that's extraordinary. Thank you everyone. Thank you. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துருக்குறேங்க. நல்லா இருக்கு, எல்லா இது இருக்குது. ஆனால் வயசானவங்க வந்து போனால் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்குது, பார்த்து போகணும். இது பண்ணணும். இல்லை சார், 8 வருஷம் பின்னால் போயிருந்தேன். அப்புறமா இந்த இது ஃபஸ்ட்டு 8 வருஷம் பின்னால் 5 வாட்டி போயிருக்கேன். இந்த வாட்டி ஃபஸ்ட்டு. அப்போ கொஞ்சம் கல்ல ரவுண்டு இது இருக்குது, இப்போ இந்த மாதிரி போட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் பரவாயில்ல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. கூட்டம் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. நேற்று காலைல பார்த்தோம், நாங்கள் மதியத்துக்கு மேலே தான் கூட்டம் அதிகமாச்சு. நான் செகண்ட் இயர் தான். குருசாமி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நாங்கள் எங்கள் கேங் வந்து 20 பேர் போனோம். நான் 26 வருஷம் போகிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஒரு கீ விடுறாங்க, லேடிஸ்க்கு ஒரு கீ விடுறாங்க. இந்த வருஷம் கிடையாது. நல்லா இந்த வருஷம் நல்லா பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு கோயில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஹாஸ்பிட்டல் எல்லாமே நல்லா இருக்குது. ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டர் எல்லாமே இருக்கிறாங்க. அங்கே பார்க்குறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. போலீஸும் நல்லா சந்தோஷமாக விழுந்தவங்களும் இட்டு போய் பேஸ் பண்ணுறாங்க. ஐயப்பன் நல்லா பார்த்து சந்தோஷமாக பார்த்தோம். இந்த வருஷம் நல்லா இருக்குது சார். இதோட 17வது வருஷம் வரேன். இந்த வருஷம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு முதியவர்களுக்கு தனி கியூ நேரடியாக 18ஆம் படி வரைக்கும் போகுது. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து எப்பயும் போல் யூஸ்வல் தான், ஆனால் நல்லா சிறப்பாக இருக்குங்க. சார் சூப்பராக இருக்கணும் சாமி. போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். காலையில் போனது மறுநாள் காலை தான் சாமி பார்த்தோம். இந்த வருஷம் 6 மணி நேரம் கியூ நின்று பார்த்தோம். சூப்பராக தெரியும் சார். Actually 17th year.
வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது விஷயமா வந்து ஐப்பனை பார்த்துருக்கோம். பெரிய பாதை போகிறதுல ஒரு சின்ன கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா, பெரிய பாதை போகிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கியூ கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் ஸ்ட்ரெச்சிங் ஃபார் 48 கிலோமீட்டர்ஸ் லாங். ஸோ அங்கே போயிட்டு மறுபடியும் அதே கியூவில் விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதர் தென் தட் நல்லாவே மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அன்னதானம் ஆகட்டும், அப்புறம் கியூ ஃபார் ஸ்பெஷலி சைல்ட்ஸ், உமன்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச், அந்த இனிஷியேட்டிவ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒன்லி திங் இந்த முக்கியமாக பெரிய பாதையில இருந்து வரவங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு கன்சர்ன், பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் வாக்கிங் ஃபார் லாங் ஸ்டேஜ். ஸோ அதில் வந்து திருப்பதிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க, நடைபாதையில் வரவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கியூ அப்படின்ற மாதிரி. இதுலேயே அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தாக்கா இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் பேத்வே யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட இந்த 17 இயர்ஸ் முதல்ல 6 இயர்ஸ் ஜேர்னியில் அரௌண்ட் 10 இயர்ஸ் மேலே பெரிய பாதை போயிருக்கேன். நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்ட எதிர்பார்க்கறது. பட் வி டோன்ட் நோ whether they are going to implement or not, but it is simple and small request to the government as well as Devasam. இது எனக்கு 45 வருஷம் சர்வீஸ். 45 வருஷமா 14 வருஷம் பெரிய வழி, மீதி வழி சின்ன வழி போயின்னு தான் சார் இருக்கிறோம். இதில் வெளியிலேருந்து வர மக்கள் இந்த சாமி வேஷம் போட்டுக்கினாங்களே தவிர, இருக்கிற சாமிங்க வயசான சாமியா சின்ன குழந்தையா மற்றதா எதுவுமே தெரிய மாட்டுது. வந்து எருமாடு விடுற மாதிரி விடுறானுவோ. ஒவ்வொருத்தன் வந்து 100 கிலோ 150 கிலோ இருப்பான் போலத்து. அவன் வந்து உழறதான் நாங்களாம் கீழே வந்தோம்னா செத்துருவோம். அவன் மேலே வந்தாருன்னா ரவை இது கூட கிடையாது. போலீஸ்காரும் வந்து பொங்கன்னு அனுப்புகிறாங்களே தவிர அவங்களும் வந்து எந்த இதுவும் ஹெல்ப் பண்ணுறதில்ல பெரிய வயசானவங்களுக்கு. எனக்கு 72 வயசு ஆகுது. 72 வயசு ஆகுது. நானே போய் கேட்டாலும் சாமி போ சாமி, அதான் போ சாமி அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களும் வந்து அந்த வயசானவங்களுக்காக முன்னுரிமை எதுவும் கொடுக்கறது கிடையாது. போன்னு எங்களையும் பிடிச்சி அவங்க கொடுத்தான் தள்ளுறாங்க. அதில் போகும்போது பெரிய வழி வந்து இப்படி இந்த இது சரங்குத்திலேருந்து அந்தாண்ட ஒரு வழியை பிரித்து விட்றாங்க. அது ஒரு 20 கிலோமீட்டர் போகணும் உள்ள. அதில் ஒரு 10 கூட 5 கூட நான் போட்டு அடிச்சு மூச்சும் வரமாட்டுது, ஒன்றும் வரமாட்டுது. எந்த ஹெல்ப்பும் கிடையாது. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது. பட்னி கண்டு போயிச்சுக்கன்னு தான் சன்னிதானம் போய் சேர வேண்டியதாகுதுங்க. ரொம்ப சித்திரவதை பண்ணுற மாதிரி இருக்குது எங்களை. நான் அதெல்லாம் பார்த்தேன் சாமி. அங்கெல்லாம் போனால் எந்த குறையும் இல்லை. அங்கே போனால் அன்னதானம் கிடைக்குது, அது கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அங்கே வந்து சன்னிதானத்தில் எந்த குறையும் கிடையாது. இந்த வழியில் தான் நடக்கிறது தான் பெரும் சொல்ல எங்களுக்கு. நிலக்கல்லேருந்து பஸ்ஸு நிலக்கல்லேருந்து இங்கே போகிறோம்ல, தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்கல்ல சாமிங்க, அது ஸ்ட்ரைட்டாக பம்பைக்கு போய் இறங்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நிலக்கல்லேருந்து பஸ்ஸு அங்கேருந்து 100 ரூபா கொடுத்து நாங்கள் போகணும். சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு பஸ்ஸில் ஏற்ற முடியல. இருமுடியை வச்சுக்கின்னு சின்ன குழந்தைங்களை ஏற்றிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கேரளா கவர்மெண்ட் வந்து அதை பரிசீலனை பண்ணி நேராக பம்பைக்கு விட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும்.